இறக்கப்படும். இந்த நாளில கர்த்தரை தேடுவதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்போதும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 2 நாளாகவும் 15:2 வாசிக்கிறோம். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து அவரை தேடுகிறோம். நம்முடைய வீட்டிலே நாம் ஜெபத்தின் மூலமாக அவரை தேடுகிறோம். வேதத்தை வாசிப்பதன் மூலமாக கர்த்தரை நாம் தேடுகிறோம். நாம் தேடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கு வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். கர்த்தரை நாம் கண்டறியத்தக்க சமயத்திலே தேடும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 14:2 வாசிக்கிறோம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். இன்றைக்கு கர்த்தரை தேடுகிற மனிதனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தரை தேடுவதற்காக தான் கர்த்தர் நம்மை இந்த நாளிலே அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தரை நாம் தேட வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். உணர்வுள்ளவர்கள் கர்த்தரை தேட முடியும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில உணர்வற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். ரோமர் 1 நாம் வாசிப்போமானால் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்ததாம். நாம் கர்த்தரை தேடாவிட்டால் சொல்லும். எனக்கு நாம் எத்தனை பேர் உணர்வுள்ளவர்களாய் இருக்கிறோம். கர்த்தரை தேடுவதற்கு நாம் உணர்வுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுகிறவரை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 63:1 வாசிக்கிறோம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை எப்பொழுதும் அவருக்கு முன்பாக வைத்திருந்தார். எப்பொழுதுமே கர்த்தரை தாவீது அதிகாலையிலே தேடினார். அதை ஒரு பழக்கமாக வழக்கமாக வைத்திருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை பழக்கமாக்கி இருக்கிறோம், வழக்கமாக்கி இருக்கிறோம். ஆனா கர்த்தரை தேடுவதற்கு அதிகாலையில் நம் நேரத்தை குறிக்க வேண்டும். நீங்க காலையில எழுந்து அதிகாலையில முதலாவது கர்த்தரை தேடுவீர்களானா அந்த நாளெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். அந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை அதிசயமாய் வழி நடத்துவார். தாவீது கர்த்தரை தேடினபடினாலே தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் தாவீதுக்கு ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்தினார். தாவீது சொன்னார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது, கர்த்தரை நீங்கள் தேடுகிறாய் இருக்கும் பொழுது நீங்க ஒரு நாளும் தாழ்ச்சி அடைய கர்த்தர் விட மாட்டார். வேதத்திலே வாசிக்கிறோம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். சங்கீதம் 34:10 வாசிக்கிறோம். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிரியமானவர்களே, எத்தனையோ நாட்கள் கர்த்தரை நாம் தேடாமல் இருந்திருக்கிறோம். கர்த்தரிடத்துல நன்மையை பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட பேசுகிறார். தேடுவதற்கு தாவீதுக்கு தாகம் இருந்தது. தாவீது சங்கீதத்திலே சொல்லுகிறார், எப்பொழுது நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். எவ்வளவு ஒரு வாஞ்சை, எவ்வளவு ஒரு தாகம். இன்றைக்கு நாம் தூக்கத்தை நாம் விரும்பி கொண்டிருக்கிறோம். நாம் அதிகமாய் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். அதிகாலை நேரத்துல கூட நம்ம கர்த்தரை தேடாதபடி தூங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நீதிமொழிகள் 8:17 வாசிக்கிறோம், கர்த்தரை அதிகாலையில தேடும் பொழுது அவருக்கு நாம் கண்டடைவோம். நீங்க அதிகாலையில தேடி பாருங்க, உங்க களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்புவோம். உங்களுக்கு ஐஸ்வரியத்தை கர்த்தர் கொடுப்பார், கனத்தை கர்த்தர் கொடுப்பார், மகிமையை கர்த்தர் கொடுப்பார். நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிந்த பழைய பாடல், அவருடைய முகத்தை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. அந்த பாடலை நம்ம உற்சாகமாய் பாடலாம். எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே என் தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே சமூகத்தை தேடுவேன், கூப்பிடும் என் சத்தம் கேட்டு சத்தமாக பதிலளிப்பார். சமூகத்தை தேடுவேன், கூப்பிடும் என் சத்தம் கேட்டு சத்தமாக
எடுத்து நாம் பாடும் பொழுது நம்முடைய வீட்டை முழுவதும் தேவனுடைய பிரசனத்தினாலே அவர் நிரப்புவார். பர்வதம் போன்ற மலைகள் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் அவருடைய பிரசனத்துக்கு முன்பாக மெழுகு போல உருகிவிடும். நீங்க அதிகாலையில கர்த்தரை தேடி பாருங்க. உங்களுக்கு விரோதமா வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓசியா 5:15 வாசிக்கிறோம். ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். நம்ம கூட அப்படிதான். ஆபத்து நேரத்துல நம்ம கர்த்தரை கருத்தாய் தேடுகிறோம். ஆபத்து இல்லாதப்போ கருத்து இல்லாமல் இருக்கு. நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, நமக்கு ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னா நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம், அதிகமாக நம்ம செபிக்கிறோம். ஆனா தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும் பொழுது, அந்த போராட்டத்திலிருந்து விடுதலையை கொடுக்கும் பொழுது அதே கருத்தாய் நம்ம தேடுவதில்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடுவதற்கு நம்ம எப்படி இருக்க வேண்டும்? கருத்தாய் இருக்க வேண்டும். அவரை கருத்தாய் தேடும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காரியங்களா கர்த்தர் வாய்க்கப்படுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆபத்துகள் பிரச்சனைகள் வரும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் கர்த்தரை நாம் தேடுவதாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, மத்திய 6:33 வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேடிட்டோம்னா எல்லாத்தையும் கர்த்தர் கூட கொடுத்துருவாங்க. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வேலையிலேயே சொல்லி கவலைப்பட வேண்டியது. எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு இந்த வீட்டுக்குள்ள கர்த்தரை தேடுகின்றன. ஆண்டவர் அவரால் உண்டாக்கப்பட்ட, அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட நாம் கர்த்தரை தேடுவதில் கருத்தாய் இருக்க வேண்டும். நாம் கர்த்தரை தேட தேட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிறோம் எப்படி நம்ம கர்த்தரை தேட வேண்டும். ஓசியா 5:15 வாசிக்கிறோம். ஓசியா 5:15 வாசிப்போம். நாம் தேட வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்து அவரை தேடும் பொழுது நம்முடைய குற்றங்களை உணர முடியும். ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய குற்றங்களை உணர முடியும். நிறைய வேலையில பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். சங்கீதத்துல கூட தாவீது சொல்லும் பொழுது, சங்கீதம் 19:12 வாசிக்கிறோம், தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்று சொல்லி. நம்ம பிள்ளைகளை உணரும் பொழுதுதான் கர்த்தரை நாம் தேட தேட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வோம். நம்ம பாவம் செய்து கொண்டு, குற்றத்தை செய்து கொண்டு அதே இறுதியத்தோடு நாம் கர்த்தரை தேடினா ஆண்டவர் நமக்கு தூரமாக இருப்பார். அவர் நமக்கு சமீபமாக இருக்க மாட்டார். என்ற வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை கண்டடைத்த சமயத்திலே அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கிறவரை நோக்கி கூப்பிடுங்கள். எப்ப ஆண்டவர் நமக்கு சமீபமாய் இருப்பார்? அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு சமீபமாக வருகிறார். நீங்க கர்த்தரை வீட்டுல தொழுது கொண்டாலும் சரி, ஆலயத்துல வந்து தொழுது கொண்டாலும் சரி, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆராதனை வேலையில் உங்கள் குற்றத்தை உணர்த்துவார். பிரசங்க வேலையில் உங்கள் குற்றத்தை உணர்த்துவார். மற்றவர்கள் முன்னாடி வந்து சாட்சி சொல்லும் பொழுது கூட நம்முடைய குற்றத்தை உணர்த்துவார். ஜெப வேலையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நீங்க இங்க உட்கார்ந்து அமர்ந்த வேலையிலிருந்து வீட்டுக்கு போகும் வரைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. குற்றத்தை உணர்ந்து நாம் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குறவரா இருக்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவர்களுக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. அடுத்தது, முதலாவது நாம் கர்த்தரை எப்படி தேட வேண்டும்? நம்முடைய குற்றத்தை உணர்ந்து தேட வேண்டும். ஜெபம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். வேதம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றது நம்மை பரிசுத்தப்படுத்தும். அதுக்காக தான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரோம். ஒருவேளை அற்புதத்தை தேடி வந்திருக்கலாம், அதிசயத்தை தேடி வந்திருக்கலாம், நன்மையை தேடி வந்திருக்கலாம். ஆனா முதலாவது ஆண்டவர் எதை சரி பண்றார் தெரியுங்களா? நம்முடைய ஆத்மாவை அவர் சரி பண்ணுகிறார். நம்மை முதலாவது ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தும் பொழுது நம் ஆத்மா வாழ்வது போல நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்போம். அல்லேலூயா. நம்முடைய குற்றங்களை உணர்ந்து நாம் கர்த்தரை தேட வேண்டும். பொல்லாத வழிகளை விட்டு நாம் கர்த்தரை தேட வேண்டும். வசனத்தை கேட்கிறோம், வீட்டுக்கு போன உடனே அதை கை கூட நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கண்டிப்பா நீங்க கேட்ட வசனத்துக்கு சோதனைகள் வரும். நீங்க 6 நாட்களும் உலகத்துக்குள்ள இருக்கிறீங்க.
ஒரு நாள் கர்த்தருடைய ஆலயத்துல ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கிறோம். இங்க நம்ம இயேசுவை போலதான் இருக்கிறோம். ஆனா வெளியே போகும் பொழுது சோதனைகள் நமக்கு ஆயத்தமா இருக்குது. வீட்டுக்குள்ள சோதனைகள், வெளியில வேலை செய்யற இடத்துல சோதனைகள். ஆனா கேட்ட வசனத்தை நம்ம கை கொள்ளும் பொழுது எல்லா சோதனைகளையும் கர்த்தர் நமக்கு ஜெயிக்க பலன் கொடுப்பார். அல்லேலூயா. 2 நாளாம் 14 வாசிப்பு 14, 4, 5, 6, 7 நீங்க எல்லாம் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. ஆசா என்கிற ராஜா கர்த்தரை தேட தன்னை ஒப்பு கொடுத்தான். கர்த்தரை தேடு ஒப்பு கொடுத்தது போல அவருடைய நியாயப்பிரமாணத்தை அவருடைய கற்பனைப்படி செய்யும்படியாக யூதாவுக்கு கற்பித்து விக்கிரங்களை அகற்றினான். அதனால என்ன நடந்தது தெரியுங்களா? அவனுடைய ராஜ்யத்தின் நாட்களிலே தேசம் அமெரிக்கா என்பது தேசத்திலே தேவன் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். யுத்தம் என்பது இல்லவே இல்லை. அது மாத்திரமல்ல, யூதாவின் அரணான பட்டணங்களை கட்டினான். தேசம் அமைதியா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நீங்க வீட்டுல தேடினாலும், ஆலயத்துக்கு வந்து தேடினாலும், நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லா யுத்தங்களையும் கர்த்தர் ஓய பண்ணுவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்துல யுத்தம் நடக்குது. கணவன் மனைவிக்குள்ள யுத்தம், சண்டைகள், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே சண்டைகள், வேலை செய்யற இடத்துல யுத்தங்கள், ஆலயத்துல கூட சண்டைகள் நடக்கிறது. ஆனா நீங்க கர்த்தரை தேடுற பொழுது, அவருடைய கட்டளைப்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அமைதியை கொடுப்பார். நம்முடைய வீட்டுக்குள்ள இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுப்பார். ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். யுத்தத்தை நீங்க பார்க்கவே மாட்டீங்க. இன்னைக்கு ஏன் தேசத்துல யுத்தங்கள்? கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாகும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் நம்ம இறுதியை கடினப்படுத்தி வாழ்வோமானா நம்ம வாழ்க்கையில கொந்தளிப்புகள் தான் அதிகமாய் கொண்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை நம்ம பார்க்கவே முடியாது. இன்றைக்கு கிறிஸ்துவ குடும்பத்துல சமாதானம் இல்லை. காரணம், தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். வசனத்தை கேட்கிறோம், அதன்படி செய்ய நம்ம ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறோம். அதனாலதான் பாருங்க, வீட்டுக்குள்ள ஆலயத்துக்கு வரலாம் நினைப்பீங்க, ஆலயத்துக்கு வர முடியாது. வீட்டுல போய் ஜெபம் பண்ணலாம், வேதத்தை வாசிக்கலாம் நினைப்பீங்க, ஆனா உங்களால ஜெபிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம பாவத்துல தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்போம்னா கர்த்தரை நாம் தேடவே முடியாது. பிரியமானவர்களே, சங்கீதம் 19:12 வாசிக்கிறோம். சங்கீதம் 19:12 போதும். நம்ம தேவனை தேடும் பொழுது நம்ம பிள்ளைகளை உணர வேண்டும். மறைவான குற்றங்களுக்கு ஆண்டவர் நம்மை நீங்களாக்குவார். துணிகரமான பாவங்களை செய்யாதபடி கர்த்தர் நம்மை தடுப்பார். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. அதிகாலையில் நாம் கர்த்தரை தேடும் பொழுது அந்த அதிகாலையில் கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். புலவர் 3 நீங்க வாசிச்சு பாருங்க. காலைதோறும் அவருடைய கிருபைகள் நமக்கு புதிதாய் இருக்கிறது. அவருடைய உண்மை பெரிதாய் இருக்கிறது. நம்மை நிர்மூலமாக அவர் பாதுகாக்கிற அந்த கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். அதிகாலையில தேடுவதற்கு ஆண்டவர் புது கிருபையை வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நம்ம தேடும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு சமீபமாய் இருப்பார். அவரை தேடினால் அவர் நமக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விட்டால் அவரும் நம்மை விட்டு விடுவார். வேதங்களை நாம் பார்க்கிறோம். அவரை தேடும் பொழுது என்னென்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறாரோ. சங்கீதம் 9:10 வாசிப்போம். சங்களை கைவிடுகிறதில்லை. ஆண்டவரை தேடுகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்ம எல்லா வீட்டிலையும் இந்த வசனம் அதிகமாக இருக்கு. நான் உன்னை விட்டு விலகுதுகளை, உன்னை கைவிடுதுகளை. இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம். ஏன்னா இன்னைக்கு நாம கைவிடப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில பெற்றோர் பிள்ளைகளை கைவிடுகிறார்கள், பிள்ளைகள் பெற்றோரை கைவிடுகிறார்கள், கணவன் மனைவியை கைவிடுகிறார், மனைவி கணவரை கைவிடுகிறார். இன்னைக்கு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், யாரை அவர் கைவிடுகிறதில்லை, கர்த்தரை தேடுகிறவர்களே அவர் கைவிடாத தேவனார். நீங்க ஒருவேளை கைவிடப்பட்டது போல உணர்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, நீ கர்த்தரை தேடுவாயா, அதிகாலை நேரத்துல எழுந்து என்னை நீ தேட உன்னை ஒப்பு கொடுப்பாயா என்று சொல்லி நீங்க கர்த்தரை தேடும் பொழுது உங்க பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். நமக்கு விரோதமாய் எத்தனை பேர் வந்தாலும் ஆண்டவர் சொல்றார், ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாக ஓடுவார்கள். அவரை நாம் தேடும் பொழுது ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் உங்கள் ஒவ்வொருடைய வலது கரத்தை அவர் பிடித்திருக்கிறார். 2 நலமும் 15:2 வாசிக்கிறோம். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லி கர்த்தரை நாம் எத்தனை பேர் விட்டு இருக்கிறோம்?
பிடித்தது உண்மைதான். ஆனா நம்ம தேடாதபடி அவரை நாம விட்டுட்டோம். உன்னத பாட்டில நீங்க வாசிச்சு பாருங்க, என் தேவனை நான் இரவலை தேடுகிறேன், நடுச்சாமத்தில் எழுந்து தேடுகிறேன் என்று சொல். இன்றைக்கு ஆண்டவரை நாம் தேடுவதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு நன்மையும் குறைபடாது. இன்னைக்கு நம்ம நன்மையில குறைபட்டு இருக்கலாம். எனக்கு எந்த நன்மையுமே இல்லையே, நான் எவ்வளவு நாள் செபித்துக் கொண்டிருக்கிறேன், நான் எதிர்பார்த்துக்கிற நன்மை எனக்கு கிடைக்கல என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அவரை எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம அவரை தேடி இருக்கிறோமா? அவரை எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம அவருடைய வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்கிறோமா? அவருடைய முகத்தை தேடும் பொழுது அவருடைய முகத்தின் ஒளியை நம்ம அவர் பிரகாசிக்க பண்ணுவார். எல்லா இருளையும் ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் அவரை தேடும் பொழுது ஒரு நன்மை நமக்கு குறையப்படுது. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடும்போது குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை குறை இல்லையே, குறை இல்லை. ஆண்டவரை தேடும்போது குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடும்போது குறை இல்லையே. அடுத்தது பாருங்க, 2 நாளாகவும் 15 நாட்களை வாசிக்கிறோம். 2 நாளாகவும் 15 நாள் நாம் மனிதரை தேடி போகிறோம். நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது நாம் மனுஷரை தேடி போகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறான், ஒரு நெருக்கத்தை என்னை நோக்கி நீ கூப்பிடு என்று சொல்கிறான். தாவீதின் வாழ்க்கையில் எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது. ஆனால் தாவீது கர்த்தரை தேடின பொழுது எல்லா நெருக்கத்திலிருந்து தாவீதை கர்த்தர் விடுவித்தார். இன்றைக்கு நாம் எப்பக்கம் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், எப்பக்கம் நமக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா நீங்க நெருக்கத்தோடு தான் கர்த்தரை தேட வேண்டும். நீங்க விசாரத்துல கர்த்தரை தேடுவது ரொம்ப ஈஸி. ஆனா நெருக்கத்துக்கு மத்தியில கர்த்தரை தேடுவது அது கடினமான ஒரு காரியம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ நெருக்கத்தின் மத்தியில என்னை தேடும் பொழுது நான் உனக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறேன். அந்த நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் வெளிப்படுவார். அந்த நெருக்கத்தின் சூழ்நிலையில நம்ம ஒடுங்கி போகாமல் நம்மை தேவன் விசாலத்தில் வைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 34 வாசித்தது போல அவரை தேடுகிற நமக்கு தான் ஒரு குறையுமே. இன்னைக்கு நீங்க குறைவோடு வந்திருக்கலாம், வியாதியில பலவீனத்தோடு வந்திருக்கலாம், நம்ம சரீரத்தில சுகம் குறைவுபட்டிருக்கலாம், நம்முடைய வீட்டிலே ஆசீர்வாதம் குறைவுபட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை தேடும் பொழுது அவர் நமக்கு எல்லா நன்மைகளால் நம்மை திருப்தியாக்குற தேவனாயிருக்கிறார். எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை தேடும் பொழுது நிச்சயமாகவே பலன் உண்டு. நீங்க நினைக்கலாம், ஒரு மாதம் இந்த காரியத்துக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், இன்னும் என் வாழ்க்கையில் எந்த ஒரு அற்புதம் நடக்கல, ஜெபத்திற்கு பதில் வரல அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். கர்த்தரை தேடுவதற்கு நம்ம சோர்ந்து போகவே கூடாது. நம்ம கர்த்தருடைய வழியிலே நடக்க நம்ம உற்சாகமாய் இருக்கும் பொழுது யோசபாத்தை கர்த்தர் வர வர பெரியவராய் மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை தேட தேட கர்த்தர் நம்மை கீழே வைக்க மாட்டார், அவர் நம்மை பெரியவர்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. நாளுக்கு நாள் நீங்க விருத்தி அடைவீங்க. நாளுக்கு நாள் உங்க காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். இன்னைக்கு நம்ம எத்தனையோ காரியங்களை நம்ம செய்கிறோம், ஆனா எதுவுமே வாய்ப்பதில்லை, எதுவுமே நமக்கு தோல்வியில தான் முடியுது, வெற்றியை காண முடியுதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், குற்றத்தை அறிக்கிட்டு நம்ம அவரை தேடும் பொழுது, பொல்லாத வழிகளை விட்டு நம்ம அவரை தேடும் பொழுது, அதிகாலையில் எழுந்து நம்ம கர்த்தரை தேடும் பொழுது, அவருடைய கற்பனையின்படி செய்ய நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம கர்த்தரை தேடும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு பலனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 6:33 வாசிக்கிற முதலாவது கர்த்தரை நாம தேட வேண்டும். ஆனா நம்ம இன்றைக்கு முதலாவது நம்ம எதை தேடுகிறோம்? இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம தேடுகிறோம். வேதத்திலே நீங்க புதிய ஏற்பாட்டில் வாசிச்சீங்கன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் ஆண்டவர் முன்னாடி வச்சிருக்கிறோம். எபேசியர் 1:3 நீங்க வாசிச்சு பாருங்க. அவர் உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்குள்ளே வைக்கும் பொழுது, நெருக்கத்தின் மத்தியில நீங்க கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய்
அவர் நமக்கு பதில் கொடுத்தார். நீங்க வீட்டுல ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் உங்களுக்கு தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட அவர் பேசி இருக்கிறார். தாவீதை நெருக்கத்திலிருந்து விடுவித்த தேவன், யோசபாத்துக்கு வெற்றியை தந்த தேவன், நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா போராட்டத்திலிருந்து எல்லா பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 34:4 வாசிப்போம். சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். போதும். தாவீது சொல்றார், கர்த்தரை நான் தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நம்முடைய வாழ்க்கையில பயம் இருக்கிறது. மரண பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், வியாதி கொண்டு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய சூழ்நிலைகள் மோசமாய் இருக்கும் பொழுது நம்ம பயத்தோடு காணப்படலாம். நமக்கு விரோதமாய் இருக்கிற பெரிய சூழ்நிலை மாதிரிகளை கண்டு நம்ம பயத்தோடு இருக்கலாம். நமக்கு விரோதமாய் எழுப்புகிற மனிதர்களை குறித்து நம்ம பயத்தோடு இருக்கலாம். தாவீது எத்தனையோ பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். சவுல் தாவீதை எப்போதும் துரத்தி கொண்டே இருந்தான். சவுலை தாவீதை கொலை செய்ய சவுல் தேடிக்கொண்டே இருந்தான். தாவீதுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா காடுகளில ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தாவீது எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடினான். கர்த்தரை தன் மேய்ப்பராக வைத்திருந்தான். கர்த்தரை தனக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா பயத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார். தாவீது தைரியமாய் சொன்னான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். நீங்க கர்த்தரை தேடினா எப்படிப்பட்ட பொல்லாப்பு வந்தாலும் நீங்க பயப்பட மாட்டீங்க. வாதைக்கு வியாதியை குறித்து நீங்க பயப்பட மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறா இருக்கிறார். இந்த நாளையில கர்த்தரோடு கூட பேசுகிற வார்த்தை, நீங்க அவரை தேட வேண்டும். அவரை தேடுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். ஆனா ஆத்மா அவர் மேல தாகமாய் இருக்கும் பொழுது அவர் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் அந்த சத்தியத்தை கேட்டிருக்கிறோம், நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம செபிப்போம். கர்த்தரை தேடினுடைய இருதயம் வாழும் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். நீங்க கர்த்தரை தேடுகளாய் இருந்தால் உங்க இருதயம் வாழும். பிரியமானவர்களே, நீங்க நீடித்த நாட்களோடு வாழ்வீர்கள். நீங்கள் ஒவ்வொருவருக்கு பிரயோஜனமாய் இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு நீங்க ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் மாறுவீர்கள். இந்த நாளிலே கர்த்தரை தேடுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். மாறானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் கர்த்தரை தேட நம்ம ஒப்பு கொடுப்போம். கருத்தாய் கர்த்தரை தேடுவோம். குற்றங்களை உணர்ந்து கர்த்தரை தேடுவோம். காலை மாலை 2 வேளை கர்த்தரை தேடுவோம். யூதர்கள் வழக்கமாக 3 வேளை செபிப்பார்கள். 3 வேளை கர்த்தரை தேடுவார்கள். தானியேல் கர்த்தரை தேடுவோம். அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, அவருடைய முகத்தை நாம் தேடும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அதிசயங்களை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அவருடைய அன்பின் கையினால கர்த்தர் உங்களை இடித்துக் கொண்டார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வேளையில் ஒவ்வொருவரும் இப்படியாய் நீர் மாற்றுவதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. உங்களுடைய முகத்தையே நாங்கள் தேடுகிறோம் ராஜா. உங்களுடைய ராஜ்யத்துடைய நீதியை நாங்கள் தேடுகிறோம் அப்பா. முதலாவது இந்த பூமிக்குரிய காரியங்களை நாம் தேடாதபடி கர்த்தருக்குரியவைகளை, கர்த்தருடைய நீதியை, அவருடைய பரிசுத்தத்தை நாம் தேடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கூட கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். நன்றி அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னா பிரசன்னா தேவனே
நிறைவுபடுவதில்லை. அவரை தேடுகிற நமக்கு பலனை வைத்திருக்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யாரெல்லாம் என்னென்ன காரியத்துக்காக உமை தேடி வந்திருக்கிறார்களோ அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணதுக்காக ஸ்தோத்திரம். அந்த காரியத்திலே கர்த்தர் வெற்றியை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ராஜா. எல்லா நன்மைகளையும் நீங்க கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணதற்காக உங்க ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொரு நாளும் உண்மை தேடுகிறார்கள், உண்மை தேடி ஆலயத்துக்கு வந்திருக்கிறார்கள். கர்த்தர் இந்த இடத்துல எழுந்திருக்கிறப்பா, என் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி. அவரை தேடினால் அவர் நமக்கு வெளிப்படுவார், அவரை விட்டுவிட்டால் அவரோ நம்மை விட்டு விடுவார். இன்றைக்கு கர்த்தரை நாம் தேடுவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அவரை விட்டுவிட்டால் நிச்சயமாக அவர் நம்மை கைவிடுவார். அவர் நம்மை கைவிடாமல் இருக்க கர்த்தரை நாம் கருத்தாய் தேட நம்மை ஒப்புக் கொடுப்போம். நன்றி அப்பா. நீ வந்திருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா பயத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார். தாவீது தைரியமாய் சொன்னான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். நீங்க கர்த்தரை தேடினா எப்படிப்பட்ட பொல்லாப்பு வந்தாலும் நீங்க பயப்பட மாட்டீங்க. வாதைக்கு வியாதியை குறித்து நீங்க பயப்பட மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். இந்த நாளையில கர்த்தரோடு கூட பேசுகிற வார்த்தை, நீங்க அவரை தேட வேண்டும். அவரை தேடுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். ஆனா ஆத்துமா அவர் மேல தாகமாய் இருக்கும் பொழுது அவர் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் அந்த சத்தியத்தை கேட்டிருக்கிறோம், நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம செபிப்போம். கர்த்தரை தேடினுடைய இருதயம் வாழும் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். நீங்க கர்த்தரை தேடுகளாய் இருந்தால் உங்க இருதயம் வாழும். பிரியமானவர்களே, நீங்க நீடித்த நாட்களோடு வாழ்வீர்கள். நீங்கள் ஒவ்வொருவருக்கு பிரயோஜனமாய் இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு நீங்க ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் மாறுவீர்கள். இந்த நாளிலே கர்த்தரை தேடுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். மாறானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் கர்த்தரை தேட நம்மை ஒப்புக் கொடுப்போம். கருத்தாய் கர்த்தரை தேடுவோம். குற்றங்களை உணர்ந்து கர்த்தரை தேடுவோம். காலை மாலை 2 வேளை கர்த்தரை தேடுவோம். யூதர்கள் வழக்கமாக 3 வேளை ஜெபிப்பார்கள். 3 வேளை கர்த்தரை தேடுவார்கள். தானியேல் 3 வேளை ஜெபிப்பார்கள். மத்தியிலே கர்த்தரை தேடுவோம். அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, அவருடைய முகத்தை நாம் தேடும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அதிசயங்களை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அவருடைய அன்பின் கைகளினால கர்த்தர் உங்களை இடித்துக் கொண்டார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வேளையில் ஒவ்வொருவரையும் இப்படியாய் நீர் மாற்றுவதற்காக உங்க நன்றி அப்பா. உங்களுடைய முகத்தையே நாங்கள் தேடுகிறோம் ராஜா. உங்களுடைய ராஜ்யத்துடைய நீதியை நாங்கள் தேடுகிறோம் அப்பா. முதலாவது இந்த பூமிக்குரிய காரியங்களை நாம் தேடாதபடி கர்த்தருக்குரியவைகளை, கர்த்தருடைய நீதியை, அவருடைய பரிசுத்தத்தை நாம் தேடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கூட கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே. பிரசன்னா பிரசன்னா தேடுகிறே.
அவரை தேடுகிற நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை. அவரை தேடுகிற நமக்கு பலனை வைத்திருக்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யாரெல்லாம் என்னென்ன காரியத்துக்காக உமை தேடி வந்திருக்கிறார்களோ அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணதுக்காக ஸ்தோத்திரம். அந்த காரியத்திலே கர்த்தர் வெற்றியை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ராஜா. எல்லா நன்மைகளையும் நீங்க கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணதற்காக உங்க ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொரு நாளும் உண்மை தேடுகிறார்கள், உண்மை தேடி ஆலயத்துக்கு வந்திருக்கிறார்கள். கர்த்தர் இந்த இடத்துல எழுந்திருக்கிறப்பா, என் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி. அவரை தேடினால் அவர் நமக்கு வெளிப்படுவார், அவரை விட்டுவிட்டால் அவரோ நம்மை விட்டு விடுவார். இன்றைக்கு கர்த்தரை நாம் தேடுவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அவரை விட்டுவிட்டால் நிச்சயமாக அவர் நம்மை கைவிடுவார். அவர் நம்மை கைவிடாமல் இருக்க கர்த்தரை நாம் கருத்தாய் தேட நம்மை ஒப்புக் கொடுப்போம். நன்றி அப்பா, நீ வந்திருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.